Hello everyone, hope you all having an amazing day. இந்த வீடியோவில் சிந்தாமணி சிக்கன் எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய இந்த டிஷ்ஷில் தேவையான பொருள் முதல்ல பார்த்துருவோம். 4 ஸ்பூன் மரசைக்கு நல்லெண்ணெய், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் இல்லை சின்ன வெங்காயம் நறுக்குனது, சிந்தாமணி சிக்கனுடைய மெயின் ஹீரோவான வரமிளகா இல்லை காஞ்ச மிளகா ஒரு 50, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அண்ட் 1 kg சிக்கன், கொஞ்சம் கொத்தமல்லி. அடுப்பில் பாத்திரம் வச்சு கொஞ்சம் சூடானது கொஞ்சம் மரச்சக்கு நல்லெண்ணெயை முதல்ல ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு லைட்டாக தாளிச்சிட்டு எடுத்து வச்சிருந்த வரமிளகாயை போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்சிருந்த அந்த சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயத்தை நம்ம போட்டு அதில் கொஞ்சம் உப்பு சேர்க்கும் போது சீக்கிரமாக நல்லா வதங்கிடும். அது பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிருந்த அந்த 1 kg சிக்கனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு 20 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சிருங்க. கொஞ்ச நேரத்தில் நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்துடும். ஸோ மோஸ்ட்லி இதுக்கு தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த சிக்கன் இருக்கக்கூடிய தண்ணியே வெளியே வரும்போது அதுவே போதும். ஸோ ரொம்ப தண்ணி ஊற்றினா கிரேவி மாதிரி ஆயிரும். ஸோ இது கொஞ்சம் ட்ரை பதத்தில் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும்னு வச்சுங்களேன். ஸோ இது நார்மலாக ரைஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கோ லைக் தொக்கு பிரியாணி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சாப்பாட்டில் போட்டு மிக்ஸ் பண்ண கிட்டத்தட்ட பிரியாணி மாதிரி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் மினிமலாக இருக்கக்கூடிய பொருட்களை வச்சுட்டு செய்யக்கூடிய ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராடக்ட் தான் இந்த சிந்தாமணி சிக்கன். வேறு எந்த பவுடரும் போட வேண்டிய அவசியமே இல்லை. தேவைப்பட்டால் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மற்றபடி மிளகாப்பொடி, கரம் மசாலா அந்த மாதிரி எதுவுமே போட வேண்டியதில்லை. ரொம்ப சிம்பிளாக அழகாக பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப காரசாரமாக டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக குயிக்காக சமைச்சு சாப்பிட்றதுக்கு இதை விட ஒரு பெஸ்ட் டிஷ் எதுவுமே கிடையாது. இதுதான் சிந்தாமணி சிக்கன். மனதின் நீளம் எதுவோ அதுவே வாழ்வின் நீளம். நண்பர்களை பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஒரு பெரிய ராயல் சல்யூட். மறக்காமல் பண்ண வேண்டியது லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ ஸோ மச்.